ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 14வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,38,158 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35.04% வந்துருந்துட்டுருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவருக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 38% ஆரம்பித்த முத்துக்குமரன் இப்போ 35% வந்து வந்திருக்காப்புல. பட் இருந்தாலும் யாருமே தொடவே முடியாத இடத்துல தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 67,504 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.12% இருந்துட்டுருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். ஸோ எல்லா வாரமும் கை கொடுக்கக்கூடிய சௌந்தர்யாவோட ஃபேன்ஸை இந்த வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் 20% அப்படிங்கிறது அசால்ட்டாக வந்து வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிக்கு போட்டியாக வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனால் முத்துக்குமரன் 1,38,000, சௌந்தர்யா 1,00,000 வாக்குகள்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ 67,000 தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் விஜய் விஷால் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40,005 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.15% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் டம்மி பீஸ் மாதிரி வந்து இருந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து பட்டான ஓட்டிங்ஸ் வந்து வாங்க ஆரம்பித்து மேலே போனது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை விட ஒரு 2000-3000 வாக்குகள் வந்து லீடிங்லேயும் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் ஆட்ஸ்அப் வந்து பண்ணி ஆகணும் விஜய் விஷாலுக்கு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் தீபக், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 38,407 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.74% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பணப்போட்டி எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு, சாத்தியக்கூறுகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. பார்ப்போம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் டான்சர் ஜோன்லேயும் வந்து இருந்துகிட்ருக்காரு. எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு தான் லாஸு. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் ஜாக்லின், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 38,169 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.68% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பணப்பொட்டி எடுக்கிறதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் நான்லாம் எடுக்கவே மாட்டேன், எனக்கும் வந்து இஎம்ஐ இருக்குதான், கார் லோன் இருக்குதான், வீட்டு லோன் இருக்குதான், எல்லாமே இருக்குதான், ஆனாலும் நான் பணப்பட்டி எடுக்க மாட்டேன். ஏன்னா என்ன ஓட் போட்டு இத்தனை நாட்கள் இவ்வளோ நாட்கள் இங்கே உள்ளர வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்களே, அவங்களுக்காக நான் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 6th பொசிஷனில் அருண் பிரசாத், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 38,051 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.65% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத்துக்கும் வந்து சடனாக திடீர்னு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நேற்றுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பவும் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே 10% கிட்ட ஓட்டுகள் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கைத்தட்டல்களை வந்து கொடுத்தே ஆனாலும் இதெல்லாம் பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒருத்தன் 35% வந்து இருக்கான். ஸோ அதனால் உங்களால் பீட் பண்ணவே முடியாது. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33,974 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.62% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ ஜனனி அவர்களை பொறுத்தவரையிலும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். கடைசி பொசிஷனில் வந்து இருக்கிறதுனால நேற்றுக்கு வந்து ஒரு டான்ஸ் வந்து போட்டாங்க. அது வேறு லெவலில் வந்து இருந்தது. ரியலாகவே அந்த நளினம், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு ஒன்றும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து மாற்ற போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதாவது பவித்ராவோடைய ஓட்டிங் முடிவுகளை பொறுத்து வரலையும். பட் மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன்னா விஜய் விஷாலுக்கு வந்து சடனாக நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேலே வந்து திடீர்னு ராக்கிங் ஸ்டார்ன்றாங்க, அப்கமிங் ஆக்டர்ன்றாங்க, என்னென்னமோ வந்து சோசியல் மீடியாக்கள் வந்து பேசுகிறாங்க. விஜய் விஷாலுடைய ஃபோட்டோஸ் போடுறாங்க, வீடியோஸ் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஓட்டிங்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டுன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரே ஆச்சரியமாக தான் வந்து எல்லாருக்குமே வந்து இருந்துகிட்ருக்கு. திடீர்னு எங்கேந்திரா வருது விஜய் விஷாலுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஒருவேளை நிறைய பிஆர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கூட வந்து கேட்குறாங்க. ஏன்னா
மற்ற வாரங்களை விட இந்த வாரம் தான் விஜய் விஷாலுக்கு அடி மேலே அடி வந்த ஒவ்வொரு எக்ஸ் கண்டஸ்டண்ட்டும் போட்டு பொழந்து எடுத்தாங்க. நீ 2 பொண்ணோடைய கேம் பிளேவே வந்து மொத்தமாக முடிச்சு விட்ட, ஒவ்வொருத்தரையும் லவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேம் பிளேவை வந்து முடிச்சு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொழந்து எடுத்தாங்க. எல்லாருமே ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக பேசலை, எக்ஸப்ட் ஒரே ஒரு ஆள், அது வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் ரவீந்தர். ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக புகழ்ந்தார். என்ன தெரியுமா புகழ்ந்தார், நீ வந்து வருங்காலத்தில் ஒரு பெரிய ஆக்டராக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. நான் ஒரு வேளை ப்ரொடியூசராக உன்னுடைய படத்துக்கு வந்து இல்லைன்னாலும் நீ ஒரு வேளை படம் எடுக்கிற அப்படின்னா நான் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்டா, உனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்கடா, அவ்வளோ என்டர்டெய்னர்ரா, நீ தரவு என்டர்டெய்னர்ரா அப்படின்ற மாதிரி ரவீந்தர் அவர்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு பொய்யை வந்து சொல்லியிருப்பாப்புல. மனுஷன் என்டர்டெயின் பண்ணுறாப்புல, அதுக்காக தரவு என்டர்டெய்னர் உடனே பண வாய்ப்புகள் குவியுது அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இல்லையா? இல்லை அந்த மனுஷனே இல்லைப்பா நானே உனக்கு வந்து பட வாய்ப்பு தரேன்டா அப்படின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து அது மாதிரி தான் நம்ம சொன்னாக்கா ஓகே ஏற்றுக்கிற மாதிரி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க, உனக்காக தான் எல்லோரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அது ஏற்றுக்கும்படியாக இல்லை. பட் இருந்தாலும் ரவீந்தரால் பண்ண முடியும். ஏன்னா ரவீந்தர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது ஒரு சிலருக்கு வந்து குறிப்பிட்டு சில தாட்ஸ் ப்ராசஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு போனார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரா விட்றாதரா, நீ தானே ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு சொல்லியிருப்பாப்புல. அதே மாதிரி ஜாக்லின் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட விஜய் விஷால் அவர்கள் வந்து தரவு என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபேட்மேனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அர்ணவ் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் பக்கா ஃபேக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருப்பாப்புல. அதை வந்து நிரூபணம் பண்ணுறாராம் மனுஷன். அதாவது நீ வந்து பக்கா என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, நீ உண்மையாகவே என்டர்டெய்னராக, உனக்கு பட வாய்ப்புகளும் அவ்வளோ குவிஞ்சு இருக்குடா, நீ வாடா வெளியே அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, முத்துக்குமரா விட்றாத, நீ வந்து டைட்டில் வின் பண்ணுவேன், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராப்பில். ஸோ இந்த மாதிரி அவர் சொன்னதை அவர் நிலைநிறுத்தணும், நான் சொன்னது தான் சரி, அப்படி தானே நடக்கும் அப்படின்றத வந்து நிரூபணம் பண்ணுறார். ஏன்னா நான் ஒரு ரிவ்யூவர், நான் ப்ரிடிக்ட் பண்ணால் சரியாக தான் வந்து இருக்கும், நான் கரெக்டாக தான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு வேல்யூவாக பார்க்குறாப்புல. ஒரு வேளை அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முத்துக்குமரன் வின் பண்ணிட்டாரு, ரன்னராக வந்து ஜாக்லின் வராங்க. அதே மாதிரி விஜய் விஷால் அவர்கள் வந்து வெளியே வந்த உடனே 2-3 படத்தில் கமிட் ஆகுறாரு. அடுத்தடுத்து 6 மாதத்தில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ நான் அன்றைக்கே ப்ரிடிக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியே அவருடைய வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாப்புல. அப்போது அவருடைய பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சொல்லப்போனால் அவர் ஒரு ஷோவுக்கு போகிறாரு, இல்லை பிக் பாஸோட ரிவ்யூ பண்ணால் கூட அந்த ஷோவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேரம் பேசப்படும். ஏன்னா அவன் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா, அவன் ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் வந்த ஒரு ஆளுப்பா, அதனால் அவங்ககிட்ட வந்து நம்ம கொடுக்கலாம்ப்பா, பிஆர் ஒர்க்குக்காக காசு கொடுக்கலாம்ப்பா, அப்படி ஏதாவது சம்திங் வந்து நடக்கும். ஸோ அதுக்காக நிறைய உழைக்கிறாரோ பேட்மேன் ரவீந்தர் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் சொல்கிறதுல, அதுவும் குறிப்பாக வந்து விஜய் விஷாலை பற்றி சொல்கிறதுல. மற்றபடிக்கு முத்துக்குமரனை பற்றியோ இல்லை ஜாக்லினை பற்றி சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஜாக்லின் அவர்கள் வந்து நேத்திக்கு வர்ஷினி வெங்கட் அவர்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் வந்து பணப்பொட்டியெல்லாம் எடுக்க மாட்டேன் மச்சான், ஏன்னா இத்தனை நாட்கள் இத்தனை வாரங்கள் எனக்காக ஓட்டு போட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து பணப்பொட்டி எடுக்க மாட்டேன், டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அது நல்லாவும் இருக்காது, ஸோ நான் எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அது எல்லாமே ஓகே தான். ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்க வந்து வெற்றி பெறுறது அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஆனால் உள்ளர வந்து ஓட்டிங் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து எத்தனையோ மாற்றங்களில் வந்து நிகழுது அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஏன்னா ராணுவ அவர்கள்லாம் வந்து போவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல, இன்க்ளூடிங் ஃபேட்மேன் ரவீந்திர பொறுத்த வரலையும். இப்போ அவரே வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, டே முத்துக்குமரா உனக்கு வாய்ப்பு இருக்குதுடா, ஜாக்லின் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, தீபக் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் எப்போ தெரியுமா இது கன்ஃபார்ம் ஆச்சு, எப்போ வந்து ராணுவ வெளியே போனானோ அப்போ தான் உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணுவுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருந்தது, அதுதான் உண்மையும் கூட. அது வந்து ஏதோ நடந்துச்சு திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ எவிக்டாகி வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா பணப்பொட்டி எடுக்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. நான் அதுதான் ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்தில் வரும்போதே வந்து எனக்கு நிறைய கார் இஎம்ஐஸ் வந்து இருக்குது, காசு வந்து நிறைய தேவைப்படுது, கடன் பிரச்சனை வந்து இருந்துகிட்ருக்கேன், இஎம்ஐ நிறைய பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பணப்பொட்டி வரப்போகுது, யாராவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்டு கொடுக்குறாங்க, இல்லைம்மா ஜாக்லின் நீ வந்து வாய்ப்புகள் கிடையாதுமா, நீ வெளியே வந்துடுமா, நீ பணப்பொட்டி வந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு வெளியே வந்துடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சியஸான யாராவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சரியாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி ஃபேன்ஸ் ஏன் கோவப்பட போகிறாங்க, பணப்பொட்டியோடு போனாக்கா நல்லது தானே. இப்போது வின் பண்ணுறவன் பணப்பொட்டியோடு போனாக்கா எல்லோரும் கோவப்படுவாங்க,
வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பணப்பொட்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லது தானே. ஆனால் அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா, போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.